வணக்கம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தியிருந்தாலும் அதிமுகவின் வேட்பாளர்கள் எத்தனை சதவீதத்தில் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். வீடியோவை மட்டும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதிமுக தோல்வியடைந்தாலும் சட்டமன்ற தேர்தல் 2026 வெற்றி அடையுமா என்பது இந்த தோல்வியை பொறுத்துதான் அமையும், பார்க்கலாம். முதலாவதாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 39 தொகுதியும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் மொத்தம் 40 தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக முதலாவது தொகுதியை நாம் பார்க்க வேண்டும் என்றால் திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் 7,96,956 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வெற்றியடைந்து தேமுதிக அதாவது அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிகவின் வேட்பாளர் நல்லதம்பி என்பவர் 2,23,904 ஓட்டுக்கள் பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். ஆனால் 2வது இடம் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். பாஜக தான். பாலகிருஷ்ணன் 2,24,801 ஓட்டுக்கள், அதாவது கிட்டத்தட்ட 1,100 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். பெரும்பான்மையான ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றியடைந்துள்ளது. அடுத்தது ஸ்ரீபெரும்புதூர் திமுகவின் வேட்பாளர் TR பாலு அவர்கள் 7,58,611 வாக்குகள் பெற்று மிகப்பெரிய ஒரு அபார வெற்றியை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் அதிமுகவின் வேட்பாளர் பிரேம்குமார் 2,71,582 ஓட்டுகள், கிட்டத்தட்ட அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தோல்வியடைந்து 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. 3வதாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி மத்திய சென்னை. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் 4,13,848 ஓட்டுகள் பெற்று வெற்றியடைந்துள்ளார். தேமுதிக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக போட்டியிட்ட அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி 72,016 ஓட்டுகள் பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இந்த இடத்தில் பாஜகவின் வேட்பாளர் வினோத் அவர்கள் 1,69,159 வாக்குகள் பெற்று 2வது இடத்தை வெற்றியடைந்து விட்டார். கிட்டத்தட்ட 2வது இடமாக இவர் தங்களை முன்னிலைப்படுத்திவிட்டதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக வடசென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் கலாநிதி வீரசாமி அவர்கள் 4,97,333 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்து விட்டார். 2வது இடத்தில் அதிமுகவின் வேட்பாளர் மனோகர் 1,58,111 இடங்கள் பெற்று 2வது இடம். அடுத்ததாக தென்சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இவரது வாக்குகள் 5,16,628 வாக்குகள் பெற்று அமோக வெற்றியடைந்து விட்டார். இந்த தென்சென்னையில் நமது அதிமுகவின் வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களது மகன் ஜெயவர்தன் அவர்கள் 1,72,491 ஓட்டுகள் பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார். கிட்டத்தட்ட தென்சென்னையை பொறுத்தளவிற்கு பாஜகவின் வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2,96,883 ஓட்டுகள் பெற்று 2வது இடத்தில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெறக்கூடிய வகையில் தென் சென்னையில் 2வது இடத்தை பெற்றுள்ளார். ஆனால் அதிமுகவின் வேட்பாளர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தியுள்ளார். அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி திமுகவின் வேட்பாளர் கனிமொழி 5,40,729 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்துள்ளார். தூத்துக்குடியில் அதிமுக 2வது இடமாகத்தான் பதவி வகித்துள்ளது. சிவசாமி 1,47,991 வாக்குகள் பெற்று 2வது இடத்தில் தோல்வியடைந்துள்ளார். கோவையை பொறுத்தளவிற்கு திமுகவின் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் 5,64,662 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்துள்ளார். இந்த கோவை தொகுதியில் அதிமுக 3வது இடத்தில்தான் தோல்வியடைந்துள்ளது.
வேட்பாளர் ராமச்சந்திரன் அவர்கள் 2,35,313 வாக்குகள் பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். 2வது இடத்தில் பாஜக தான் அண்ணாமலை, தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் 4,47,101 ஓட்டுகள் பெற்று 2ஆம் இடம் பெற்றுள்ளார். மிகப்பெரிய தோல்வி என்று கூற முடியாது. 1,20,140 ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றியடைந்திருக்கிறது. திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சச்சிதானந்தம் 6,70,522 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்துள்ளார். எஸ்டிபி வேட்பாளர் முகமது முபாரக் அவர்கள் 2,26,569 வாக்குகள் பெற்று 2வது தோல்வியே தழுவியுள்ளார். குறிப்பாக கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் அவர்கள் 4,92,486 ஓட்டுகள் பெற்று வெற்றியடைந்துள்ளார். அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபிரகாஷ் அவர்கள் 3,397,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார். மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா அவர்கள் வெற்றியடைந்துள்ளார். அதிமுகவின் வேட்பாளர் பாபு அவர்கள் 2,47,276 ஓட்டுகள் பெற்று 2வது இடத்தை பெற்றுள்ளார். மேலும் குறிப்பாக 2,71,183 வாக்குகள் வித்தியாசத்தில் வக்கீல் சுதா அவர்கள் வெற்றியடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் முரசொலி அவர்கள் 5,02,245 ஓட்டுகள் பெற்று வெற்றியடைந்துள்ளார். அந்த தொகுதியில் அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் 1,82,662 வாக்குகள் பெற்று 2வது இடத்தை பெற்றுள்ளார். கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவிற்கு திமுகவின் வேட்பாளர் மலையரசன் 5,61,589 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்துள்ளார். அதுவே அதிமுகவின் வேட்பாளர் குமரகுரு 5,78,005 ஓட்டுகள் பெற்று 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். கிட்டத்தட்ட 50,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 53,754 ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளர் மலையரசன் அவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார். திருநெல்வேலியை பொறுத்தளவிற்கு காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்கள் 5,02,296 ஓட்டுகள் பெற்று வெற்றியடைந்துள்ளார். பாஜகவின் வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 3,36,676 ஓட்டுகள் பெற்று 2வது இடத்தை பெற்றுள்ளார். ஆனால் 3வது இடத்தில் அதிமுகவின் வேட்பாளர் ஜான்சி ராணி 89,601 வாக்குகள் பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். சிவகங்கை தொகுதியை பொறுத்தளவிற்கு காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் 4,27,677 ஓட்டுகள் பெற்று வெற்றியடைந்துள்ளார். அதிமுகவின் வேட்பாளர் சேவியர் தாஸ் 2,22,013 ஓட்டுகள் பெற்று தோல்வியடைந்துள்ளார். கிட்டத்தட்ட 2,05,664 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுகவின் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டுள்ளார். திருச்சியை பொறுத்தளவிற்கு மதிமுகவின் வேட்பாளர் துரை வைகோ அவர்கள் 5,42,213 ஓட்டுகள் பெற்று வெற்றியடைந்துள்ளார். அதிமுகவின் வேட்பாளர் கருப்பையா 2,29,119 ஓட்டுகள் பெற்று தோல்வியடைந்துள்ளார். இவர்களுக்கிடையான ஓட்டு வித்தியாசம் என்று பார்க்குமேயானால் 3,13,094 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார்.